கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா என் பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய சபையை சார்ந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் சார்ந்த பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கொடூரமான சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கொள்ளை நோய் இந்த நாள் தேசத்தை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கின்ற காலம். சீனாவில் தொடங்கி, ஈரானில் தொடங்கி, ரோமரில் தொடங்கி, தென்கொரியா, பல நாடுகளும் ஒரு பயங்கரமான வேதனைக்குள்ளே கடந்து போற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இது கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னறிவித்திருக்கிறார். அநேகருக்கு 1ஆம் தேதி கூட்டங்களையும் மகா கொடூரமான சம்பவங்கள் வரும் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளில் இந்தியாவிலும் இந்த கொரோனா வைரஸ்னாலே முழு உலகமும் 144 தடை போட்டு மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கின்ற காலமா இருக்காது. இது யாரோடு சொல்ல முடியும்? யாரோடு இது பேச முடியும்? நமக்கு பேசுவதற்கு ஒருவர் உண்டு, இயேசு ஒருவரே. எல்லா நோய் வருவதற்கு முன் அவர் அறிகிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்தவர். எல்லா வியாதிகளும் எந்த துன்பம் வந்தாலும் அவர் அறியாம ஒண்ணுமே வராது. எல்லாம் அவர் அறிந்துத்தான் வரும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தின் மூலமும் ஜெபத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அதே போலத்தான் இந்த நாட்களில் வந்த வியாதி மனுஷனை எப்படி நடத்த வேண்டும், மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் நியம பிரமாணத்தில் மோசே மூலம் கொடுத்தார். அவர்கள் அதன்படி வாழாததினாலே அவர்கள் அநேகர் கொல்லப்பட்டார்கள். அதன்படி இஸ்ரவேலர் வாழாததினாலே அவர் மனஸ்தாபப்பட்டு அநேகர் அழிக்கப்பட்டார்கள். கொள்ளை நோய்களினாலும் பஞ்சத்தினாலும். பழைய நாட்களிலே தன் ஜனத்தை அழித்தார் என்று சொல்லி பார்த்து கொள்ள முடியும். இந்த 2020 ஆண்டு காலமாய் இயேசு பூமியிலே கடவுளாய் இருந்தவர் மனுகுலமாய் வெளிப்பட்டு மனுபுத்தர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய நடக்கையிலும் தான் 33 வயது வரை பூமியிலே ஜீவிக்கும் போது தான் எப்படி வாழுகிறாரோ அதை போல நாமும் வாழ வேண்டும் என்று காண்பித்தார். பாவமில்லாத ஒரு வாழ்க்கை அவருக்குள் இருந்தது. மன்னிக்கிற குணம் இருந்தது. சமாதானத்தின் குணம் இருந்தது. அதை பின்பற்றும் போது சகல பேரும் அதை புரிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, அவர் நித்திய ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஜனம் அறிவதற்கு அவர் லாசரை உயிரோடு எழுப்பினார். செத்து 3 நாள் கல்லறையில் இருந்த லாசரை உயிரோடு எழுப்பி, இன்னும் செத்து போனவர்களை அநேகரை உயிர்ப்பித்து வியாதிகளை சுகமாக்கி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:28 சொல்கிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆனபடிதான் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து தன்னுடைய சரீரத்தை 3 நாள் கல்லறைக்கு கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை அப்போஸ்தலர்கள் கண்டார்கள், சாட்சி கொடுத்தார்கள். பலமாய் இயேசுவை பற்றி ரூபித்து சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் பலமாய் தேசமெல்லாம் ரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலினாலே அவர் கடவுள் என்று சொல்லி நிரூபித்திருக்கிறார். கடவுள் என்று சொல்லி நிரூபித்திருக்கிறார். அவர் ஆவியோடும் சரீரத்தோடும் சீஷர்களுக்கு காண்பித்திருக்கிறார். காண்பித்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான ஜனமே, இன்றைக்கு நோயை கண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற என் ஜனம், நோயை கண்டு பயந்து கொண்டிருக்கின்ற ஜனம் ஏன் மனம் திரும்பவில்லை?
ஏன் என்றும் உணரவில்லை? கிறிஸ்தவர்களாயிருந்தும் கிறிஸ்துவன் பேரை தரித்தும் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறோம்? எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். காலம் கடந்து போகிறது. இயேசு வரும் நாட்கள் நெருங்குகிறது. புறஜாதிகளுக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறார் வரும் நாட்கள். ஆனா இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சம்பாதித்து தீரவில்லை? எத்தனை சம்பாதித்தாலும் தீரவில்லை. இயேசுவின் சம்பத்தை நீ என்ன சம்பாதிக்க உனக்கு முடியும்? வீடு கட்டி தீரவில்லை, பொன்பொருள் சேர்த்து தீரவில்லை, சொத்து வாங்கி தீரவில்லை. பலவிதமான கோணத்திலே கிறிஸ்தவ வட்டாரம் பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே உனக்கும் எனக்கும் என்ன இருக்காது? இந்த பூமியில உனக்கும் எனக்கு என்ன இருக்காது? எத்தனை காசுகளை வீணடித்து, எத்தனை காசுகளை வேண்டாவிதமாய் நீ செலவழித்து, இன்றைக்கும் குடிக்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் பீடி வலிக்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் கஞ்சா போடுற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் தவறு செய்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் தலைமை சாணத்திலிருந்து தவறு செய்கிற அநேகர். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தெரியும் எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே உண்டு என்று சொல்லி. கிறிஸ்துவின் ஆழம் தெரியாதபடி ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். மிக வருத்தத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் 4 நேரம் ஜெபம் கிடையாது, திறப்பில் நிற்பதற்கு கிடையாது. ஆனா சட்டங்களும் தர்மங்களும் எல்லா காரியத்திலும் தலை போட்டு பழைய ஆசாரியர்கள் செய்யும் போல இன்றைக்கும் கிறிஸ்தவம் தவறாய் பெய் கொண்டிருக்கிற காலகட்டம். ஆனபடி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வது, நீங்கள் மனம் திரும்பத்தான் இந்த கொள்ளை நோய்களும் பிரச்சனைகளும் வருகிறது. இதற்கு பின்பாக பஞ்சம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்ல போட்டிருந்த பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகி போய்விட்டது. இந்தியாவில் விலைவாசிகள் கூடிக்கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை பார்க்கும்போது அதி சீக்கிரமாய் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு உண்டு. அதி சீக்கிரமாய் இயேசு கிறிஸ்து வரப்போறார். இதை அறிந்து கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவி அந்த காலை பொழுது வேளையில அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படி சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தில் ஏசாயார் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 20 வசனம் பார்க்கும்போது, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியின் குடிகள் அக்கிரமத்து நிமித்தம் அவளை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய சாணத்திலிருந்து புறப்பட்டு வருவா. பூமியின் குடிகள் பூமியை உண்டு பண்ணி மனுகுலத்துக்கு தேவையான சகல ஆசீர்வாதம் பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு 52 வயது தொடங்கி இருக்கிறது. இதுவரை நான் ஏதோ பூமியில் இருக்கிற அனுபவத்தை எடுத்துத்தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார் என்றும் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் பசியா இருக்கவனை அவர் போஷிக்கிறது வித்தியாசமா இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவன் கர்த்தருடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கவன். அவருடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுடையவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி ஜெபத்திலே கேட்கும் போது அவர் அந்த வார்த்தையை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறார் என்பதுதான் நாம் வேதத்திலும் ஜெபத்திலும் தெரிந்து கொண்ட சத்தியம். இங்கே வேதத்திலே நாம் படித்தபடி சினம் கடந்து போக மட்டும் உன் ரூமறையை போட்டு நீ உள்ளே இருந்து ஜெபி. தேசத்தை முழுவதும் முடக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் நாடுகளும் முடக்கப்பட்டிருக்கும் போது எத்தனை பேர் வறுமைகள், எத்தனை பேர் வேதனைகள், எத்தனை பேர் பாடுகள், எத்தனை குடும்பம் நிம்மதி இல்லாமல், எத்தனை குடும்பம் பிரச்சனைக்குள்ளே போகிறது. பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? பெரிய நோயாளி என்ன செய்வான்? எத்தனை துன்பங்கள். இப்படி எல்லாம் இந்த நாளில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்னது, சினம் கடந்து போக மட்டும் உன் கதவரை பூட்டி நீ ஜெபி என்று சொல்லி இருக்கிறார். உனக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார். ஆனபடி
எந்த சினம் வந்தாலும் அவர் உனக்கு நேராக அதை விடுவதில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அது உனக்கு நேராய் அந்த சினம் கடந்து வருவதில்லை. காரியம், உனக்குள்ளே அவர் இருக்கிறார். உனக்குள்ளே இருந்து வரப்போற காரியங்களையும் சம்பவிக்க வேண்டிய காரியங்களையும் பேசுகிறார். மாத்திரமல்ல, அவர் உனக்குள் இருக்கிறதுனாலே, மரித்து பிழைத்தவர் உனக்குள் இருக்கிறதுனாலே உனக்கு என்ன கவலை? நீ உண்மையான கிறிஸ்தவனாயிருந்தால், உனக்குள்ளே நித்திய ஜீவனின் ஆவியை தந்திருந்தால் நீ ஏன் பயப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கேட்கிறார். நீ ஏன் கலங்க வேண்டும் என்று ஆவியானவர் கேட்கிறார். உனக்குள்ளே நித்திய ஜீவனின் ஆவியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை வைத்து நீ கர்த்தர் கேட்டதை கண்டுபிடிக்கத்தான் நித்தியத்தின் ஆவி. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நீ செய்யத்தான் அந்த ஆவி. அல்லது பணம் சேர்ப்பதற்கோ பொருள் சேர்ப்பதற்கோ வீட்டு காரியங்களை செய்வதற்கல்ல. நீ கர்த்தருடைய காரியத்தை விவேகமாய் நீ செய்வாயான அவர் உன்னை எந்த இடத்திலும் கைவிட மாட்டார். ஏதோ பாதாள குழியில் விழுந்தால் உன்னை தூக்கி எடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்க. சினம் என்பது யோபுடைய வாழ்க்கையில வீட்டை விட்டு வெளியேற முடியாத வியாதி அவனை தாக்கிவிட்டது. ஒரு பெரிய சினம் அவனை தாக்கி வைத்து விட்டது. அவன் அதிலிருந்து கர்த்தரை நம்பியிருந்தான் என்று வேதம் சொல்வது. அந்த வியாதி என்னும் சினம் மனைவி கைவிட்டு 10 பிள்ளைகள் இறந்து போய் கூட இருக்கிறவர்களும் அவனை குறை சொல்லுகிற ஒரு காலகட்டம் உண்டாயிருந்தது. அது பெரிய சினம் வந்தது. அவனுடைய சரீரம் முழுவதும் சிரங்கும் குஷ்டரோகத்தை போல மூடி இருந்தது. அவன் மிகுந்த உபத்திரங்களை பட்ட போதும் தேவனை குற்றம் சொல்லவில்லை. ஏற்ற காலம் வரும்போது அந்த சினம் மாறி அவனுடைய சரீரம் சுகமடைந்து இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றான் என்று வேதம் சொல்லுவது. தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே ரூமுக்குள்ள இருந்து ஜெபித்தான். ரூமுக்குள்ள இருந்து நடக்கிற சம்பவங்களை பார்த்து கதறினால், இனி நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பார்த்து கதறினால், நீ ரூமுக்குள்ள இருந்து ஜெபித்தால், நீ வெளியே வரும்போது இந்த சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு உனக்கு வெளியே புறப்பட்டு காண முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உண்மையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு யோசேப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு பயங்கரமான சினம் கொண்டான். சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கான். சிறைச்சாலை 10-13 ஆண்டுகள் சிறைச்சாலை அனுபவங்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி உள்ளதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் உள்ளது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாரும் சொல்லும் போல மகிமை உள்ளதல்ல. மகிமை உண்டு, உனக்கு மாத்திரம் தெரியும் அந்த மகிமை. கிறிஸ்துவை ருசித்து பார்க்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த மகிமை தெரியும். எல்லாருக்கும் கிறிஸ்துவை குறித்துள்ள மகிமை தெரியல. அவர் எப்படி பாடுபட்டாரோ அதை போல ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடுண்டு, நெருக்கம் உண்டு. தன் முன்னோடியாக இருக்கின்ற பக்தர்களையும், முன்னோடியாக இருக்கின்ற தீர்க்கதரிசிகளையும், முன்னோடியா இருக்கின்ற நீதிமான்களையும் உபத்திரத்துக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் உபத்திர குகையான ஜெயிலில் வந்து மீட்டு வரும்போது எகிப்துக்கு முழுவதும் அதிகாரியானான் என்று வேதம் சொல்வது. அதை போல தேவனுடைய ஆழங்களை அறிகிற நீ, தேவனுடைய ஆழங்கள் ஜபத்திலே அறிகிற நீங்கள், 1-2 வசனத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய ஆழங்களை அறிகிற நீ, சரியாய் ஜபத்திலே அவருடைய மகிமையும் உன்னோடு அவர் இருக்கிறதும் உன்னை நடத்துவதுமான வெளிப்பாடுகளை நீ அறியும் போது நீ நன்றாய் புரிந்து கொள்வாய். நன்றாய் அதை குறித்து தெரிந்து கொள்வாய். உனக்கு வரப்போற காரியங்களை நன்றாய் புரிந்து கொள்வாய். ஆனபடி என் பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நன்றாய் ஒரு யோசேப்பு போல உபத்திரம் வரும்போது அந்த சினத்துக்குள்ளே கட்டப்படு. அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அங்கிருந்து ஜெபி. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். ஏற்ற வேளையை பார்வையனுக்கு முன்பாய் நிறுத்தினது போல உன்னை பெரிய ஆளாய் நிறுத்த வல்லவர். எகிப்து முழுவதும் அதிகாரியாய் யோசேப்பு வைத்ததை போல உன்னை உலகம் முழுவதும் அதிகாரியாய் கர்த்தர் வைக்க வல்லவராயிருக்கு. இந்த நாளில் அதிகாரிகள் 1000 பேர் உலகத்தில் நீ இருந்தாலும் அது ஒன்றும் அதிகாரிகள் அல்ல. அவர்கள் கொஞ்ச நாளில் முடிந்து போற கேஸ். ஆனா உனக்கு நித்தியமான அதிகாரத்தை ஆண்டவர் தரும்படி உனக்காய் காத்திருக்கிறார். நீ ரோமரை பூட்டிக் கொண்டு ஜபத்திலே காத்திரு என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 91 சங்கீதத்திலே வேத 14 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சே இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில்
அநேக தெரியான சில காரியங்கள் தெரியாதபடி இருக்கிறீங்க. உலகத்திலே நீங்கள் உலகத்தோடு போகாதபடி திருப்பி வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னார், சினமுண்டு, அது கடந்து போக வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.